நாம முயற்சி செய்து பரிசுத்தமாகவில்லை. தேவன் விசுவாசத்தின் மூலமாக நம்மை பரிசுத்தமாக்குகிறார். விசுவாசம் கனியாக நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. ஆகையினாலே அது நற்செய்தி. நாம ஏதோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை, அவரே அதை செய்கிறார். அதே போலதான் ஊழியமும் விசுவாசத்தின் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற காரியம். ஆகையினாலே அதுவும் காஸ்பல் தான், அதுவும் நற்செய்தியாக மாறுகிறது. இந்த முழு நற்செய்தியை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமாபுரி திருச்சபையாருக்கு சென்று பிரசங்கிக்க விரும்பினார். அதை குறித்து தான் நாம் முதலாவது பகுதியிலே நாம் வாசித்தோம். யூசுவலா மனப்பாட வசனம் சொல்லுகிற ஒரு பகுதி உண்டு. இன்றைக்கு அது வேண்டான்னு சொல்லி யோசித்தேன். நம்ம பின்னால அந்த 2 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்காக நம்ம கூடும்போது அந்த செஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சின்ன ரிவ்யூ மாத்திரம் சொல்லி நானே அந்த வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். இதுவரையிலும் நாம் கற்றுக்கொண்ட பகுதிகளிலே எதை கற்றுக்கொண்டோம் என்று புதிதாக வந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் முறையிலே 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே யார் இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்று ஒரு டிஸ்கிரிப்ஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லுகிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும், நான் வாசிக்கும் போது நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். 2வது வசனம் யாருக்கு எழுதுகிறார் என்பதை குறித்து அந்த திருச்சபையில் உள்ள விசுவாசிகளை குறித்த ஒரு விளக்கம். அந்த விசுவாசிகளை குறித்து சொல்லுகிற அந்த குறிப்பு நமக்கும் சொந்தமாயிருக்கும். இதை நான் படிக்கும் போதே இந்த செஷன்ஸ் அட்டெண்ட் பண்றவங்க அதை ரீகலெக்ட் பண்ண முடியும். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. 3வது வசனம் வாழ்த்துதல். சேர்ந்தே வாசிக்கலாம் நினைக்கிறேன், உங்களுடைய இன்வால்வ்மெண்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 4வது வசனமும் 5வது வசனமும் சுவிசேஷம், காஸ்பல் இன் நட்ஷல், அல்லது ரத்தின சுருக்கமாக முழு சுவிசேஷத்தையும் இந்த 2 வசனங்களிலே உள்ளடக்கி எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். 6வது வசனமும் 7வது வசனமும் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட். நாம MPTCல மிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது பயன்படுத்துகிற அந்த எல்லா எலிமெண்ட்ஸும் இதுல அழகா உள்ளடங்கி இருக்கிறது என்பதை படித்தோம், வாசிப்போம். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோம திருச்சபைக்கு போவதற்கு முன்பதாக அவர்களை குறித்து கேள்விப்பட்டு அவர்களுடைய விசுவாசத்திற்காகவும் அன்பின் கிரியைகளுக்காகவும் தேவனை துதித்து அவர்களுக்காக ஜெபித்து தன்னுடைய அந்த விசிட் அது பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும்படியாக அவருடைய ஜெபம், அவருடைய துதியும் ஜெபம் வாசிக்கலாம். உங்கள் விசுவாசம்
உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சையா இருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்திலே கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த பகுதியிலே 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனத்திலே முதலாவது தன்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்டை தெளிவாக சொன்னவர். அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் ரோமாபுரி திருச்சபையாரின் நடுவிலே நிறைவேற வேண்டும் என்று ஜெபித்தவர். அந்த மிஷன் ஸ்டேட்மெண்டை குறித்து எவ்வளவு பேஷனேட்டா பேரார்வத்தோடு செயல்படுகிறார் என்பது 13, 14, 15 கற்றோம். சகோதரரே, சேர்ந்து வாசிக்கலாம். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையா இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அடுத்தது 14, 17 இந்த 2 வசனங்கள் அடங்கிய இந்த வசன பகுதி மிக 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 முக்கியமானது என்று அதற்கு ஒரு விசேஷ தலைப்பு கொடுத்து அதிலே 4 வாரங்களாக அதிலே 12 பண்ணோம். என்ன தலைப்பு கொடுத்திருந்தோம்? சுவிசேஷத்தின் உச்ச நிலை விளக்கம் அல்லது the pinnacle point of the gospel. முழு 16 அதிகாரத்திலேயும் சுவிசேஷத்தை குறித்து மிக தெளிவாகவும் மிக விரிவாகவும் எழுத போகிறவர். அது என்ன, அது எவ்வளவு பெரிய ஒரு டைனமைட் போன்றது என்பதை இந்த 2 வசனத்திலையும் எழுதி, இது இப்படி இருக்கிறபடினாலே நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்குமே என்றுமே வெட்கப்படுவதில்லை என்பதுதான் அவருடைய தீம். இந்த 16, 17 வசனங்களிலே வாசிக்கலாம். இது யாரும் வாசிக்க வேண்டாம், எனக்கு எல்லாருமே காணாமல் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாசிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. It is being revealed. இந்த 17வது வசனத்தை படிக்கும் போதுதான் அல்லது இந்த 17வது வசனத்தினுடைய விளக்கத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கும் போதுதான் அல்லது இந்த 17வது வசனத்தினுடைய அர்த்தத்தை ஆராய்ந்த ஒரு நபர் மூலமாக அதன் விளைவாகத்தான் இந்த பெரிய ரிஃபர்மேஷன் உண்டானது என்பதனாலே இதனுடைய முக்கியத்துவத்திலே நாம் அதிகமாய் டுவெல் பண்ணலாம். இன்னும் அதுல டுவெல் பண்ணலாம். தொடர்ந்து நாம் எல்லாரும் இன்றைக்கு புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களாக அல்லது விசுவாசிகளாக தைரியமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே போவோம் என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த 17வது வசனத்தினுடைய ஒரு விளக்கத்தை ஒரு நபர் கண்டுபிடித்ததுனாலே. இல்லாட்டா கண்டிப்பா நாம எல்லாம்
ஹிந்துஸா தான் இருக்கு. அந்த ரிஃபர்மேஷன் மூலமா தான் மிஷனரிகள் இங்க வந்தாங்க. அதனாலே தான் நாம் சுவிசேஷத்தை அறிந்தோம். மிக ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அதுதான் that is the truth. அதுதான் உண்மை. இந்த 17வது வசனத்தினுடைய அர்த்தத்தை, சரியான அர்த்தத்தை ஒரு நபர் கண்டுபிடித்தது. அருமையானவர்களே, இப்போ நம்ம இன்று போகிற பகுதி ஆக்சுவல் சுவிசேஷம்னா என்ன. ஆனா அதுக்கு முன்னாடி திரும்பவும் இதனுடைய அந்த 17வது வசனத்தினுடைய சாரம், அதாவது நீதிமான் ஆக்கப்படுதல், விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல் அல்லது ஜஸ்டிபிகேஷன். இதை குறித்து ஆர்சி ஸ்ப்ரவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு 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 டைனாமிக்கான ஸ்டேட்மெண்ட். அது இன்னும் அநேகர் வித்தியாசமான விதத்திலே சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அது இதே காரியத்தை என்னவென்றால், the church stands or falls in this article. சபை, திருச்சபை நான் சொல்றது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு லோக்கல் சர்ச் அல்ல, பொதுவாக உலகளாவிய விதத்திலே உள்ள அந்த திருச்சபை, யூனிவர்சல் சர்ச் அல்லது சென்னை திருச்சபை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த திருச்சபையும் அது ஒரு லோக்கல் சர்ச்சாகவும் இருக்கலாம், அது சென்னை முழுவதும் பரம்பி இருக்கிற சென்னை திருச்சபையாக இருக்கலாம், அல்லது உலகம் முழுவதிலும் பரம்பி இருக்கிற தமிழ் திருச்சபையாக இருக்கலாம். எந்த திருச்சபையும் விழுவதும் நிற்பதும் இந்த ஆர்டிக்கிள் அப்படின்னா இந்த தூணின் அடிப்படையிலே அல்லது இந்த அஸ்திபாரத்திலே என்று நம்ம தமிழாக்கம் செய்து கொள்ளலாம். So the church stands or falls in this article, justification by faith. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல். அது அவ்வளோ முக்கியமா அப்படின்னா, அருமையானவர்களே, இந்த உள்ள அது கண்டென்ட்ஸ்ல வரும்னு நினைச்சேன். பட் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு, பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு திருச்சபை என்று உருவானதோ, அன்றிலிருந்து இன்று வரை திருச்சபைக்கு த்ரெட், சரீர பிரகாரமாக திருச்சபைக்கு த்ரெட் கிடையாது. பிகாஸ் இயேசுவே அதுக்கு நாயகராக இருக்கிறார். ஆனால் அந்த த்ரெட்டாக சாத்தான் மூலமாக இருந்தது எப்போதுமே. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக திருச்சபைக்கு த்ரெட்டாக இருக்கிற காரியம் பாவமோ அல்லது உலகமோ அல்ல, ஆனால் அதற்கு மாறாக சத்தியம். அதான் நம்முடைய டாபிக்கும், சத்தியம் தான், ட்ரூத். நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிருபங்கள் எல்லாமே, ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஈவன் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் முழுக்க இந்த புதிய ஏற்பாடு என்று நாம் சொல்லலாம். புதிய ஏற்பாட்டை எழுதின எல்லா ஆக்கியோன்களும், எல்லா ஆத்தர்ஸுமே ஒரு காரியத்திற்காக மிகவும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறதை நாம பார்க்க முடியும். மிகவும் அடிப்படையான அது என்ன? அந்த சபையை அச்சுறுத்தும்படியாய் வருகிற கள்ள உபதேசத்தை எதிர்க்கும்படியாய். அது மிகவும் முக்கியமான காரியம். 1வது நூற்றாண்டிலே அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கும் போதே மிகப்பெரிய பிரச்சனை என்ன? இந்த ஜூடைசர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விருத்த சேதனத்தை போதித்தவர்கள் அல்லது யூத முறைமைகளையும், அது என்ன, விசுவாசத்தோடு கூட யூத முறைமைகளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். faith plus Jewish religion. இது சாதாரணமாக நமக்கு தோன்றலாம், ஆனால் இதற்கு எதிரான போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டம். அதற்கு பிறகு நீங்க சரித்திரத்தை பார்ப்பீர்களே, ஆனால் இந்த ரோமன் கேத்தலிசிசம் அல்லது கான்ஸ்டன்டினோப்பிள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
திருச்சபை அந்த ரோமன் கேத்தலிசிசத்துல ஆக்சுவலா பிரவேசிப்பதற்கு கொஞ்சம் முன்னால, ரோமன் கேத்தலிசிசம் என்று அதற்குள்ளே பிரவேசிக்கவில்லை. அப்போஸ்தலர்களுடைய காலங்கள், இந்த ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலங்கள் கடந்து போனது. அந்த இடைப்பட்ட காலத்திலே, அல்லது கான்ஸ்டன்டினோப்பிள் ராஜாவாக அல்லது எம்பரராக இருக்கும் போதே சபைக்கு ஒரு பெரிய த்ரெட் வந்தது, கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள். அதை வைத்துக்கொண்டு பல பல போராட்டங்கள், கிறிஸ்தவர்கள் ஒன்றுக்கொன்று அடித்துக் கொள்வார்களாம், கொலை செய்யப்பட்டவர்களும் உண்டு சபைக்குள்ளேயே. அது என்ன த்ரெட் என்றால், இந்த கிரேக்க சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு விதமான அந்த ஸ்டாயிக்ஸ் அவர்கள் மூலமாக வந்த ஒரு துருபதேசம். அது என்ன? இயேசு கிறிஸ்து வெறும் மனிதரை, ஒரு ரட்சகர் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் அது அவருடைய அந்த டியட்டி, அவருடைய தேவத்துவத்தை மறுதலிக்கிறவர்களாக, தேவன் பிதாவாகிய தேவன் ஒருவர் தான் கடவுள், இந்த இயேசு மாம்சத்திலே சாதாரணமாக பிறந்த ஒரு நல்ல ரட்சகர், அவர் மூலமாய் ரட்சிப்பு உண்டு என்பதையும் நம்பினார்கள். ஆனால் இவர் மனிதர் என்பது, இதை குறித்து பெரிய தர்க்கங்கள் உண்டானபடினாலே கான்ஸ்டன்டினோப்பிளே ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸை கூட்டினான், நைசியா என்ற இடத்திலே. உலகம் முழுவதிலும் அந்த நாட்களிலே எங்கெல்லாம் கிறிஸ்தவம் பரம்பி இருந்ததோ அங்குள்ள எல்லா தலைவர்களையும், அதாவது அந்த நாட்களிலே சொல்லப்பட்டபடி பிஷப்மார்களை கூட்டி ஒரு சில மாதங்கள் அங்கே இதற்காக ஸ்ட்ரகிள் பண்ணி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்டை வெளியிட்டார்கள். அது இன்றைக்கும் திருச்சபைகளிலே இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுகிறோம். Father, Son and the Holy Spirit are one in essence and three in persons. இதே ஸ்டேட்மெண்டை அவர்கள் வெளியிட்டு அந்த திருச்சபை உபதேசத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் மூலமாக. ஆனா நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா, அதற்கு பிறகு எந்த போராட்டமும் இல்லை, அமைதியான ஒரு திருச்சபையின் வாழ்க்கை. ஒரு நாம இந்த நாட்களிலே சொல்லுகிறபடி ஒரே திருச்சபை, ஒரு யூனிட்டி இருந்தது. ஏன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்குமே பைபிள் தெரியாது, எந்த கிறிஸ்தவ விசுவாசியும் பைபிள் படிக்கிறது இல்லை. போதிக்கிறவர்கள் லத்தீன்ல வேதத்தை வாசித்து அவர்கள் போதிப்பாங்க. ஸோ அந்தந்த பாஷையிலே வேதம் கிடையாது. ஆகையினாலே எல்லா உபதேசங்களும், அதே தான் அந்த டார்க் பீரியட், சபையின் அந்தகாரத்தின் காலம் என்று சொல்வார்கள். பாவ மன்னிப்பு சீட்டு என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோத்தையும் கொண்டு பிசாசானவன் திருச்சபையை நிரப்பினான். அதன் பின்பு ஒரு பெரிய புரட்சியாக வெடித்ததுதான் 16வது நூற்றாண்டினுடைய பெரிய மாபெரும் சீர்திருத்தம். அங்கேயும் அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை நிலைநாட்டும்படியாக, அல்லது சுவிசேஷ சத்தியத்தை, காஸ்பல் ட்ரூத்தை வேதத்தின்படி திரும்ப திருச்சபைக்கு கொண்டு வருவதுதான் அந்த நோக்கம். ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். ஆனால் மார்ட்டின் லூத்தர் மிக தெளிவாக சொன்னார், நான் மரித்த உடனேயே ஒரு சில நாட்களிலேயே அல்லது சீக்கிரமாகவே மீண்டும் இதே உபதேசம் த்ரெட்டுக்குள்ளாகும் என்று சொன்னார். ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அலோன், விசுவாசத்தினால் மட்டும் என்கிற இந்த காரியம் கிருபையினாலே மாத்திரம், கிறிஸ்துவாலே மாத்திரம், இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தின் ஆதாரத்திலே மாத்திரம், தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை என்கிற இந்த 5 காரியங்களுக்கு எதிராக நிச்சயமாக காலாகாலமாக சபை இருக்கும் வரையிலும் இது த்ரெட் வந்து கொண்டே இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார். வந்து கொண்டேதான் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்றால், ரொம்ப மிக மிக
தந்திரமான முறையிலே சட்டலா ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அருமையானவர்களே, நாம் எல்லாரும் இங்கே கூடியிருக்கிற எல்லாரும் என்னையும் சேர்த்து ரட்சிக்கப்பட்ட பின் முழுகி ஞானஸ்தானம் எடுப்பதை வேதத்தின்படி அங்கீகரிக்கிறோம். நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம், அதையே மற்றவர்களுக்கும் போதிக்கிறோம். ஆனால் நன்றாக கவனியுங்கள் அருமையானவர்களே, நாம் நீதிமானாக டிக்ளேர் பண்ணப்படுவதற்கு அல்லது நாம் பொதுவாக அழைக்கிற இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்கு, ரட்சிப்பிற்கு இந்த ஞானஸ்தானமும் சேர்ந்து வருகிறது என்பதை நாம் நினைவிலே கொண்டு அந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருந்து அதை நம்முடைய திருச்சபைகள் போதிக்குமானால் அது சாதாரணமான ஒரு ஹெரசி அல்ல, ஒரு சாதாரணமான துருபதேசம் அல்ல என்பதை நாம் ரியலைஸ் பண்ண வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்படுகிறவன் என்கிற அந்த வசனத்தை தவறானபடி புரிந்து கொண்டு இந்த நீதிமான்கள் ஆக்கப்படுதல் என்கிற தேவனே முழுக்க முழுக்க பொறுப்பெடுத்து அவருடைய மகிமைக்காக அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்கிற இந்த காரியத்திற்கு இந்த மனிதன் தான் செய்கிற ஒரு காரியத்தை செய்து நிறைவேற்றுகிற அந்த பேப்டிசத்தை அதற்கு கூட இணைத்தால் அது சத்தியத்துக்கு விரோதமான பாவமாக மாறிவிடுகிறது அல்லது துருபதேசமாக மாறிவிடுகிறது. அது தேவனுடைய நாமத்திற்கு அல்லது தேவனுடைய மகிமைக்கு பயங்கரமான குந்தகத்தை விளைவிக்கிறது, எழுப்புதலுக்கு பயங்கரமான குந்தகத்தை விளைவிக்கிறது. இது திரும்பவும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய மிக முக்கியமான சாராம்சம். அதற்காக தான் இந்த பைபிள் ஸ்டடியில நாம் இந்த காரியங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஸோ இந்த ஸ்டேட்மெண்டை மறக்க வேண்டாம், எழுதி வைத்துக் கொள்ளலாம். The church stands or falls in this article, that is justification by faith alone. விசுவாசத்தினாலே மாத்திரம் ரட்சிப்பு, விசுவாசத்தினாலே மாத்திரம் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்கிற இந்த உபதேசத்தின் மேலேதான் சபை நிற்கிறது அல்லது விழுகிறது. அப்படா நம்முடைய திருச்சபைகள் நிற்கிறதா, விழுகிறதா, விழுந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் துல்லியமாக அப்சர்வ் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். இதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது தொடர்ந்து நாம உள்ள போகலாம். சோ 17வது வசனம் அந்த முக்கியமான ஆர்டிகிள், the article on which the church stands or falls. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3வது அதிகாரம் 19வது வசனம் வரையிலுமே அந்த நீதிமான்கள் ஆக்கப்படுதல் என்கிற காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதிலே ஒரு பிராடர் கிளாசிபிகேஷன் அல்லது பிராடர் ஒரு வகையறுப்பு உங்களுடைய தலைப்பிலே முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்திலிருந்து 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 19வது வசனம் வரையிலும். ஒவ்வொரு வாரமும் இதையும் நம்ம ரிப்பீட் பண்றதுனால இதுவும் நம்ம மனசுல அப்படியே பதிந்து கொள்ளட்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் போதிக்கிறவர்கள், அதனாலே மிக தெளிவாக இதை மனதிலே நாம் பதித்து கொள்ளலாம். ஸோ இப்போ நாம படிக்க தொடங்குகிற இந்த வசனத்திலிருந்து, அதாவது 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 19வது வசனம் வரையிலும் மனுக்குலத்தின் பாவமும் தேவனுடைய கோபாக்கினையும், அதுக்கப்புறம்
அதற்குள்ளே இந்த இன்றைக்கு நாம் ஆரம்பிக்கிற இந்த வசனம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 1வது அதிகாரத்தினுடைய முடிவு வரை புறஜாதியாரின் அல்லது யூதர் அல்லாதவர்களினுடைய பாவமும் தேவ கோபாக்கினையும். அந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு தொடங்குகிறோம். அதை தொடங்குகிறோம். ஆனால் ஒரே ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு படிக்க முயற்சி செய்யலாம். 18வது வசனத்தை. இந்த 18வது வசனம் 17வது வசனத்தினுடைய தொடர்ச்சி. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், அது ஏன்? அகைன் தமிழ் வேதாகமத்திலே அது எந்த ஒரு இணைப்பு வார்த்தையும் இல்லாமல் தொடங்குகிறது. அதை பார்த்தீங்களா? ஆனா ஆங்கில வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் அதை பார்க்க முடியும். ஃபார் என்று தொடங்குகிறது, அப்படிதானே? ஃபார். ஏனென்றால் அது வேணா நீங்க பிராக்கெட்ல உங்களுடைய தமிழ் வேதாகமங்களிலே எழுதி கொள்ளலாம். விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது வெளிப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் ஜஸ்டிபிகேஷன் வேணும்? ஏன் நீதிமான் ஆக்கப்படுதல்? தேவனாகவே வந்து ஒருவனை இவன் நிரபராதி, இவன் பாவமற்றவன், இவனை நான் நீதிமானாக டிக்ளேர் பண்ணுகிறேன் என்கிற ஒரு காரியத்தை ஏன் செய்ய வேண்டும்? அல்லது நம்முடைய பாஷையிலே நாம் அதை ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். முதலாவது ரட்சிப்பு, நாம் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அந்த அனுபவத்தை தான் இங்கே சொல்லுகிறார். அப்போ இந்த ரட்சிப்பு எதற்காக? இன்றைக்கு நாம டீல் பண்ண போகிறது சுவிசேஷம் என்று நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் போது, அல்லது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், சுவிசேஷம் என்று ரியலைஸ் பண்ணி நாம் தேவனை ஆராதிக்கும் போதும், ரெண்டு காரியத்திற்காக நாம் சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் ஏன் சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? முதல் நிலையிலே மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க அல்ல. அருமையானவர்களே, முதலாவதாக காஸ்பல் எவ்வளவு மேன்மையானது என்பதை அதை நாம கண்டு ஆண்டவரை ஆராதிப்பதற்காக. இது ரொம்ப முக்கியமான காரியம். நாம் என்ன யோசித்துக் கொள்ளுகிறோம்? நாம் சுவிசேஷம் தானே எனக்கு நான் தெரியும் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, ஏனென்றால் இது இந்த நாட்களிலே பிரசங்கிக்கப்படுவதில்லை திருச்சபைகளிலே, கிறிஸ்தவ திருச்சபைகளிலே. ஆனால் இதனுடைய மேன்மை ஒவ்வொரு அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் இதை விளக்குவதற்கு முயற்சி செய்தேன். மகிமையிலும் மகா மகிமையான முறையிலே ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை வடிவமைத்திருக்கிறார். அப்படின்னா இவ்வளோ பெரிய யூனிவர்ஸையே மனுஷன் தன்னுடைய வாழ்நாள்ல இவ்வளவு டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ல அவனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த சுவிசேஷத்தை எப்படி பிரியமானவர்களே நாம முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? ஒன்னே ஒண்ணு நம்ம செய்ய முடியும். the more we understand, இன்னும் அதிகமாய் நாம் புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்யலாம். நாம் புரிந்து கொள்ள அதிலே அவருடைய மகிமைய அந்த காஸ்பல்ல ஒவ்வொரு அங்கமாக ஒவ்வொரு அணுவாக நாம கண்டுதான் நாம ஆராதிக்கிறவங்களா மாற முடியும். நம்ம வேற எதை ஆராதிக்க முடியும்? It is so glorious for our worship. இரண்டாவது, இந்த சுவிசேஷத்திலே தேவனுடைய கிருபையை செலிப்ரேட் பண்ண தெரியாதவன் சரியானபடி இந்த காஸ்பல் கிரேஸ் அல்லது தேவனுடைய கிருபையை இந்த சுவிசேஷத்துல புரிந்து கொண்டு அவரை அந்த சுவிசேஷத்தினுடைய கிருபையை ரசித்து ருசித்து சூ பண்ணி என்ஜாய் பண்ணாத பட்சத்திலே நம்ம எப்படி எஃபெக்டிவ் காஸ்பல் பிரீச்சர்ஸா இருக்க முடியும்? எனக்கு தெரியல. என்னுடைய காஸ்பல் பிரீச்சிங்ல அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லலாம், அது வேறே காரியம்.
ஏனென்றால் இதுவரை பைபிள் ஸ்டடி வந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ரட்சிப்பு மற்றவர்களுக்கும் தெரியும், ரட்சிப்பு என்பது 100% என்னுடைய கிரியை அல்ல. எந்த மனுஷனும் தன்னுடைய நயவசனிப்பினாலோ அல்லது சுவிசேஷத்தை மிக நேர்த்தியாக எடுத்துரைப்பதினாலோ அல்லது ஸ்ட்ராட்டஜிஸ ரொம்ப அழகா பின்பற்றுவதினாலேயோ எந்த மனுஷனையும் ரட்சிக்க முடியவே முடியாது என்பது தெரியும். ஆகையினாலே நான் சொன்ன சுவிசேஷத்து இதுவரைக்கும் நான் சொன்னது சக்சஸ்ஃபுல்லா தான் செஞ்சிருக்கேன், ஓகே தான், எனக்கு தெரியும் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய தவறு செய்கிறோம். ஓகே, இன்றைய குறிப்பு என்னவென்றால், இந்த சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லவோ அதற்கு முன்பாக நாம் இந்த சுவிசேஷத்தின் தேவனை ஆராதிக்கிறவர்களாக மாறுவதற்கோ முதல் குறிப்பு என்ன தெரியுமா? ஏன் இந்த சுவிசேஷம் தேவைப்படுகிறது என்பதுதான். எதனால? அதான் ஃபார், அந்த ஃபார் ரொம்ப முக்கியம். அது தமிழ் வேதாகமத்துல எப்படியோ விடப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேவ விசுவாசத்தினால் வருகிற தேவநீதி திருச்சபைக்கு அல்லது தனி ஒரு விசுவாசிக்கு மிக 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 1000 times to the power of 1000 times ரொம்ப முக்கியம். அதுல முதலாவது அது ஏன் என்று சொல்லுகிற காரியம் தேவ கோபம். இந்த வசனத்திலே ஒரே ஒரு ப்ரோபோசிஷன் தான், அதாவது ஒரே ஒரு கூற்று தான், இல்ல இடையில அது பிரியுதா, ஒரு கமா மட்டும் இருக்குது. பட் ஸ்டில், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெண்டு ப்ரொபோசிஷனா வைக்கலாம். சத்தியத்தை அந்த கமா வரைக்கும், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய். சோ என்ன காரணத்திற்காக என்று அந்த முதல் பகுதியில வாசிக்கிறோம். இரண்டாவது பகுதியிலே அந்த தேவ கோபம், அதாவது மனுஷன் செய்கிற இந்த காரியத்திற்கு விரோதமாக தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மிக தெளிவான கிளியரான ரெண்டு ப்ரொபோசிஷன் அங்க வைக்கிறாங்க. ஸோ முதலாவதாக நம்ம தேவ கோபத்தை குறித்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அல்லது இந்த தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது எப்படி? அப்போ நாம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு சுவிசேஷத்தை புரிந்து கொள்வதற்கும் முதலாவது நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, எதற்காக எனக்கு இந்த தேவ நீதி தேவைப்பட்டது, எதற்காக எனக்கு இந்த ரட்சிப்பு தேவைப்பட்டது. நாம மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். தேவ கோபம் மனிதர்கள் மேலே இருக்கிறது. இதை குறித்து ரொம்ப விரிவாக ஒரு சீரீஸ்ல பார்த்தோம். அதனால நிறைய, ஐ திங்க் ஒரு முழு சீரீஸ் வந்து தேவ கோபாக்கினையை குறித்து நம்ம படிச்சோம். ஆனாலும் ஒரு சில வசனங்களை நாம திரும்பியும் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனம் அப்புறம் 8வது வசனம். ரோமர் 2வது அதிகாரம் 2வது வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 8வது வசனம். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். இப்ப நம்ம படிக்கிறோம்ல இந்த வசனத்துல, சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்குல்ல, டிஸ்கிரிப்ஷன் ஒரு விளக்கம் போட்டு இவர்களுக்கு எதிராக தேவ கோபம் அல்லது உக்கிர கோபாக்கினை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே நான் தான் சண்டைக்காரனா இல்லையே அப்படின்னு நினைக்க தோணும். உடனே அந்த சண்டைக்காரரா இருந்து அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ பார்த்த உடனே இது வந்து வேற யாருக்கோ சொல்லி இருக்கு. இது ஜெனரலான ஒரு ட்ரெண்ட். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படி.
என்னதான் சொல்றேன். ஸோ ஓகே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் நான் அதை கீழ்ப்படுகிறவன் ஆச்சு அப்படின்னு சொல்லி இது அப்படி வரும்போது இந்த வசனம் நமக்கு ரொம்ப லைட் ஆயிடுது. அதனுடைய இன்டெண்டட் பர்பஸ் சர்வாகாது. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக எழுதி வைத்திருக்கிறாரோ. ஆனா இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த விளக்கங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாத அல்லது தேவ கோபாக்கினைக்கு புறம்பா இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். நானும் ரட்சிக்கப்படாமல் இருந்த நிலைமையிலே இப்படிதான் வாழ்ந்தேன் என்பதை ஆகிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னா அந்த இயேசு கிறிஸ்துவினால் வருகிற அந்த தேவ நீதியை பெற்றுக்கொள்ளாதவர்கள், இலவசமாய் தேவன் அருளுகிற அந்த தேவ நீதியை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் மேலே உக்கிர கோபாக்கினை, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபாக்கினை ஒரு தனி மனிதன் மேலே வருமானால் எப்படி இருக்கும் என்பதையும் நாம் அதை இமேஜின் பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியம். எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். கோபாக்கினையினுடைய பிள்ளைகளாக இருந்தோம். கோபாக்கினையின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது கோபாக்கினை, அந்த சர்வ வல்லவருடைய கோபம் எனக்கு அம்மா மாதிரி, அல்லது அவ்வளவு ஒரு அந்த கோபாக்கினையை நான் சுமந்து கொண்டிருந்தேன். அடுத்த வசனத்தை நான் விட்டுலாம், மீதி வசனங்களை வீட்டில் போய் படிக்கலாம். இன்னொரு அடிஷ்னலான ஒரு பேசேஜை நாம் வாசிக்கலாம்னு யோசிக்கிறேன். அது உங்களுடைய நோட்ஸ்ல இல்லை, நீங்க வேணா எழுதி கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். அருமையானவர்களே, இந்த டேட்டாவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாம பழைய நோட்ஸ்லயும் உண்டு. முழு பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய கோபாக்கினையை வர்ணிக்கும்படியாய் கிட்டத்தட்ட 20 வித்தியாசமான எபிரேய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த 20 வேற வார்த்தைகள் தேவனுடைய கோபாக்கினையை சொல்லும்படியாக எத்தனை முறை எழுதப்பட்டிருக்கிறது? 580 முறை. அதுல நோட்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். 580 முறை. இந்த பழைய ஏற்பாட்டிலே எத்தனை பேஜஸ் இருக்குது? கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம். எவ்வளவு? பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு இங்கிலீஷ் ஆங்கில வேதாகமத்துல வேற மாதிரி இருக்கும். பொதுவாக தமிழ் வேதாகமங்கள்ல ஒரே மாதிரி 1100 ஆர் கிட்டத்தட்ட 1000 பேஜஸ். 1000 பேஜஸ்ல 580 முறை, கிட்டத்தட்ட 600 முறை தேவனுடைய கோபாக்கினை. ஆமா, எங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டின் கடவுள் மிகவும் பட் நாட் கிரைஸ்ட். ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் ஏகப்பட்ட வசனங்கள் நாம் ஏற்கனவே வாசித்தோம். மத்தேயு 1வது பகுதி தொடங்கி தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. யார் கையில? இயேசு கிறிஸ்துவினுடைய கையிலே தூற்றுக்கூடை இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாக விளக்குவார். கோதுமை மணியையோ சேர்த்துக் கொள்வார், பதரையோ அவியாத அக்னியிலே சுட்டு எரிப்பார். இயேசு எரிப்பார். ஏராளமான வசனங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். தேவன் அன்பானவர் தான், தேவனும் அன்பானவர், இயேசுவும் அன்பானவர். ஆனால் அந்த அன்புக்குள்ளே அவருடைய அந்த ராத், அந்த அன்புக்குள்ளே அவருடைய
நீதி கலந்த அந்த கோபம் அதோடு அதற்குள்ளேயே இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக ஆராய்ந்தோம். இதே இயேசு நியாயம் தீர்க்கும் போது கடைசி நாளிலே எப்படிப்பட்ட சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 10, 11 வசனங்களை முதலாவது வாசிப்போம். மதுவை குடிப்பான். யார் குடிப்பான் அப்படின்னு போட்டிருக்குன்னா, அந்த முந்தின வசனத்தினுடைய தொடர்ச்சி இந்த மிருகத்தையும் அந்த சொரூபத்தையும் வணங்குகிறவன். உடனே நாம நினைக்கலாம், நான் தான் வணங்க மாட்டேங்க, வணங்க மாட்டோம் தான் நாம. ஆனா யார் யார் இதே வெளிப்படுத்தல் 13:8 நாம அடிக்கடி வாசித்திருக்கிறோம். இந்த 13:8 சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதபடி காணப்படுகிறவன் எவனோ அவன் எல்லாம் இந்த மிருகத்தை வணங்குவான் என்று. சோ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் இந்த கோபாக்கினைக்கு பாத்திரராக மாறுவார்கள் என்றுதான் 10வது வசனம் சொல்கிறது. சோ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய ஒரு பாத்திரம் அவனுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. தனிப்பட்ட முறையிலே அவனுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. அது கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மது. எப்படிப்பட்ட வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் பிரயோகப்படுத்துகிறார் என்று பாருங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். யாருக்கு முன்பாக வாதிக்கப்படுவான்? பரிசுத்த தூதர்கள், ஆட்டுக்குட்டியானவராகிய நாம் மிகவும் அன்பானவர் என்று சித்தரிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவருடைய கண் பார்வையிலே இது நடக்கும். 11வது வசனம், அவர்களுடைய இந்த வாதையினுடைய புகை சதா காலங்களிலும் எழும்பும். சதா காலங்களிலும் இவருடைய கண்களுக்கு முன்பாகவே நடக்கும். இது எப்படியாகும் தெரியாது. பட் வசனத்தை நாம் நம்புகிறோம், இப்படித்தான் நடக்கும். 19, 20 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மீது நீட்டி பூமியின் திராட்சைப்பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே. எப்படிப்பட்ட அனாலஜி, எப்படிப்பட்ட ஓமானத்தோடு இந்த கோபாக்கினையை விளக்குகிறான் என்று பாருங்க, விளக்குகிறான் என்று யோவான். தேவனுடைய கோபாக்கினை என்னும் ஒரு பெரிய ஆலை. அந்த ஆலையிலே, பெரிய ஆலையிலே அந்த தூதன் அந்த பூமியில் இருக்கிற மக்களை எல்லாரையும், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்களாக இருக்கிற எல்லாரையும் திராட்சை பழங்களை அறுக்கிறது போல அவன் அறுத்து இந்த பெரிய ஆலையிலே குவித்து போடுவான். அவர்களுக்கு என்ன நடக்கும்? அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி, அது எவ்வளவு கிலோமீட்டர்னு தெரியல, நான் பார்க்கல. ஸ்தாதி தொடர்ந்து வாசிக்கலாம். தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளம் மட்டும். எப்படி இருக்கும்னு பாருங்க. ஆகையினாலே நமக்கு அந்த நீதிமான் ஆக்கப்படுதல் மிக மிக அவசியம். இதை எப்படி நாம பிக்சர் பண்ணலாம்? ஒவ்வொரு பூமியில, உலகத்துல நம்முடைய பிள்ளைகளானாலும் சரி, குழந்தைகள் பிறக்கும் போது அவங்க பிசிக்கலா, சரீரத்தின்படி மிகவும் நல்லவர்களாக, சரீரத்தின்படி நம்ம கொஞ்சி விளையாடுகிற ஸ்வீட் பேபிஸா பிறக்கிறாங்க.
ஆனா நம்ம நினைக்க வேண்டியது, அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் அவர்கள் ஒரு ஒரு அறிவை பெற்று வருகிற அந்த காலத்திலே இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாவிட்டார், அல்லது மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்தை பெறாவிட்டார், அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிற அந்த தேவ நீதியை அவர்கள் விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்ளாத பட்சத்திலே அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அதற்கு மேலே இந்த தேவ கோபாக்கினை என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய ஒரு வாள் என்று சொல்ல முடியாது, இவ்வளவு கோபாக்கினையும் அது சுமந்து கொண்டே பிறக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நம்முடைய திருச்சபைகளிலே அல்லது எங்கெல்லாம் நாம மக்களை பார்க்கிறோமோ, இந்த தேவ நீதியை பெற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அல்லது இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இல்லாத ஒவ்வொருவர் மேலும் இந்த கோபாக்கினை அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறதாக பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அது எப்போ முடியும் சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா இப்போ இன்றைக்கு அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை கிருபையின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்றைக்கு முடியும் என்று யாரும் சொல்ல முடியாது. அது முடியும் போது அந்த கோபாக்கினை பிராக்டிக்கலா அவங்க மேல இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ ஆகையினாலே நமக்கு மிக முக்கியம். இப்போ இந்த வசனத்திலே 18வது வசனம் நாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேத வசனத்திலே இந்த தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாரே. எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? இப்போ அதை நாம எப்படி உணர முடியும் பிரியமானவர்களே? இந்த தேவ கோபாக்கினை வாழ்மாறி இருக்குது அப்படியெல்லாம் இமேஜின் பண்றோம். அது ஒரு இமேஜினேஷன் மாதிரி நமக்கு தெரியலாம். இமேஜினேஷன் இல்ல, இட் இஸ் தி ரியாலிட்டி. அதுதான் உண்மை. ஆனா இங்க சொல்றாரு எல்லாருக்கும் பார்க்கும்படியாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று. ஆகையினாலே ஜான் பைப்பர் ஒரு 3 காரியங்களை சஜஸ்ட் பண்ணுகிறார். இப்படி இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று. அந்த 3 குறிப்பையும் தான் நான் இங்கே கொடுத்திருக்கிறேன். முதலாவது காரியம், யூனிவர்சல் ஹியூமன் டெத். எல்லாருக்கும் ஏற்படுகிற சரீர சாவு ஆக்சுவலா இந்த பாவத்தினுடைய விளைவாக தேவன் இட்ட இந்த கோபாக்கினையினுடைய ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு வெளிப்பாடு தான். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே இதற்கான அந்த காரியத்தை நாம் வாசிக்க முடியும். ரோமர் 5:15. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இந்த இடையில வருகிற அந்த குறிப்பை பாருங்க. ஒருவனுடைய மீறுதலினாலே, ஆதாம் என்னும் ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே எல்லாரும் அல்லது அநேகர் மரித்திருக்க. தேவன் அவனுக்கு சொல்லும் போது இந்த விலக்கப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தினுடைய கனியை நீ எந்த நாளிலே பறித்து புசிப்பாயோ அந்த நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்னார். ஆனால் அவன் செத்தானா? ஆவிக்குரிய பிரகாரமாய் செத்தானே தவிர சரீர பிரகாரமாய் சாகவில்லை. ஆனால் நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன், அநேக ஸ்காலர்ஸும் அதை கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறார்கள். தேவன் மீன் பண்ணினது அவன் சாகவே சாவான். அதை பறித்து புசிக்கிற நாளிலே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சாவான், சரீர பிரகாரமாகவும் அவன் சாவான். அப்படியே அவன் நரகத்துக்கு போவான். வேற வழியே இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது அங்கே. அது கிருபையாக கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையின் காலத்திலே அவன் மனம் திரும்ப கூடும், தேவனண்டை திரும்ப வர வேண்டும், இந்த மகா ஆக்கினையிலிருந்து அவன் விலக்கப்பட வேண்டும் என்று கிருபையினாலே அவன் சாகல. ஆனா என்றைக்கோ ஒரு நாள் சாவான். அந்த சாவு மகா பெரிய வேதனையினுடைய ஒரு அனுபவமாக இந்த உலகத்திலே மாறி போனது. தேவ கோபாக்கினையினுடைய ஒரு வெளிப்பாட்டின் ஒரு சிம்பாலிக்கா அதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நம்முடைய குடும்பங்களிலே மிகவும் அருமையானவர்கள் அல்லது குழந்தைகள், பிள்ளைகள் சாவு அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. Death is one of the most horrible experiences we have. இந்த உலகத்திலே மிகவும் பயங்கரமான, கொடூரமான, வேதனைக்குரிய ஒரு காரியம் மரணம். இந்த காரியத்தின் நிமித்தமாய் நாம் அறிந்து கொள்ளலாம் தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது. இரண்டாவது, சர்வ சிருஷ்டியும் அழிவுக்குரியதாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8வது அதிகாரத்திலே விளக்குகிற அந்த ப்ராசஸையும் நம்ம பார்க்கும் போதெல்லாம் நம்ம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது ஆதாம் செய்த பாவத்தினுடைய விளைவாக தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினையினுடைய ஒரு எக்ஸ்பிரஷன், வெளிப்பாடுதான் என்று படிப்படியாய் அழிவுக்கு நேராய் வைக்கும்படியாக தேவனே நியமித்திருக்கிறார். அந்த பாவத்தினுடைய பலாபலனாக தேவன் அவ்விதமாக நியமித்திருக்கிறார். 22வது வசனம், ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிறது. இது எப்படி பிராக்டிக்கலா புரிஞ்சுக்குவோம்? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த பாவத்தினுடைய பலனாக இந்த முழு சிருஷ்டியையும் தேவன் படிப்படியாய் அழிந்து கொண்டிருக்கும்படி கரப்ஷனுக்கு உள்ள வச்சிருக்கிறாரு. அவைகள் அந்த தேவன் நம்மை தேவனுடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துகிற அந்த நாளுக்காக காத்து காத்து பிரசவ வேதனையோடு துடித்து கொண்டிருக்கின்றன முழு சிருஷ்டியும். அதை எப்படி நாம புரிந்து கொள்ள முடியும்? அருமையானவர்களே, நம்ம நல்ல ஒரு வீடு கட்டி, ட்ரீம் ஹவுஸ் ஒன்றை கட்டி, ரொம்ப நாளா நினைத்து பணம் சேகரித்து ரொம்ப ஒரு சந்தோஷமா நம்ம கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணி அங்கு குடி போய் 3 அல்லது 4 மாசத்துல நமக்கு மிக நெருக்கமான ஒருவருக்கு கேன்சர் வியாதி வந்து விடுகிறார். ரொம்ப சந்தோஷமா குடிப்போம். இது நான் யாரையும் குறித்து ஜெனரலா நடக்கிற காரியங்கள் எங்கோ நடக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள், திருமணம் முடிந்தது, குழந்தையை பெற்றுக்கொள்ளும்படியாய் மனைவி கர்ப்பமாகிறாள். யங் கப்பிள் 9 மாசங்கள் அல்லது கிட்டத்தட்ட 10 மாதங்கள், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இப்பெல்லாம் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போட்டோல ஒரு ஸ்டேட்டஸ்ல வேற போட்டுறாங்கல்ல, அவ்வளோ எக்ஸைட்டடா எதிர்பார்த்து 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 கடைசியில பிறக்கிற போது ஏதோ ஒரு ஊனமாக பிறந்து விடுகிறது. இது இந்த மாதிரி காரியங்கள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது, அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. இது எதனுடைய எக்ஸ்பிரஷன்? ஆதாம் செய்த பாவத்து நிமித்தமாய் சிருஷ்டியானது கரப்ஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனாலேயே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் மகிமை அடைய போகிற அந்த நாளிலே இவைகள் எல்லாம் மகிமை அடையும். அந்த நாளுக்காக அது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவரையிலுமே பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லது இந்த தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இதன் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ளலாம். 3வது காரியம், யூனிவர்சல் ரிக்ரெசிவ் டிகிரடேஷன், அல்லது இந்த சமுதாயங்கள் படிப்படியாக சீர்குலைந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் இதுல 3 வசனத்தினுடைய பிற்பகுதியை மாத்திரம் நாம வாசிக்கலாம். ஏன்னா இது குறித்து நம்ம விளக்கமாக நம்ம பார்ப்போம். 24வது வசனம், ரோமர் 1வது அதிகாரம் 24வது வசனத்தினுடைய பிற்பகுதி. தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு டிகிரடேஷன். யார் ஒப்பு கொடுத்தது? தேவனே அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். இந்த சமுதாயம் எப்படி சீரழிந்து கொண்ட படிப்படியாக இருக்கிறது என்று 26வது வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கலாம். இது நிமித்தம் தேவன் அவர்களை
இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 28வது வசனத்தினுடைய பிற்பகுதி, தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். நீங்க பொதுவா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவோ நம்ம சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் அல்லது இந்த தேசத்தை கட்ட வேண்டும், எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ், எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ பண்ணினாலும் இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அது படிப்படியாக கீழ் நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. மாரல் டிகிரடேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இது தேவ கோபாக்கினை மனுக்குலத்தின் மேல் இருக்கிறது என்பதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அல்லது எக்ஸ்பிரஷன். தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த காரியங்களினாலே நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்த பகுதிக்கு நாம் போகலாம். அடுத்த கேள்வி, அருமையானவர்களே, நம்ம ரட்சிப்பு என்று நாம் சொல்லும் போது, சுவிசேஷம் என்பதை நாம் பிரசங்கிக்கும் போது இந்த தேவ கோபம் என்கிற காரியம் கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டும். நல்லா யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, இந்த ஒரு தேவ கோபாக்கினை சிருஷ்டித்தவருடைய இப்படிப்பட்ட இட்டர்னலான நித்திய காலமான இந்த குதிரையினுடைய எவ்வளோ தூரத்துக்கு அவர்களுடைய ரத்தம் வடிந்து அந்த குதிரையினுடைய கடிவாளம் வரைக்கும் வருதுன்னா அதுல இவங்க ரத்தமும் இருக்கும். அப்படி பயங்கரமான அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கண்களுக்கு முன்பதாக இவர்களுடைய புகை, இவர்கள் எரிகிற அந்த புகை நித்திய பாருங்க, அது ஆண்டவருக்கு முன்பாக அது மேலே எழும்பிக் கொண்டே இருக்கும். அதற்கு முடிவே இராது என்றால் அப்படிப்பட்ட அந்த ஆக்கினை தீர்ப்பு, அந்த காண்டம்னேஷன், அந்த 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 ஒரு ஜுடிஷியல், அந்த ஜுடிஷியலான அந்த நியாயபூர்வமான அந்த நியாய தண்டனையை அவர்கள் சுமந்து கொண்டே நம்மகிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேன்சர் வியாதிக்காக ஜெபம் பண்ண வராங்க. ஆனா அவங்க மேல இந்த காரியம் இருக்குது. அவங்களுக்கு கேன்சருக்காக ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் உங்களை சுகமாக்கிடுவாருன்னு சொல்லி நம்ம அனுப்பும்போது நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்ல பாருங்க. இந்த கேன்சர் பேஷண்ட் ஒருத்தர் கேன்சருக்கான மருத்துவரிடத்துல போகும்போது கேன்சர் இருக்கிறது என்பதை டாக்டர் நன்றாக டிடெக்ட் பண்ணி அறிந்து கொண்ட பிறகு அந்த கேன்சர் இருக்கிறதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சீரியஸான கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்குது. இதை டயக்னோஸ் பண்ணி டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அதை பேஷண்ட்டை சொல்லாம மறைச்சிட்டு, பேஷண்ட் எதுக்காக வராருன்னா அவருக்கு அந்த கேன்சர் நிமித்தம் பயங்கர காய்ச்சல் வந்துருச்சு. எந்த வியாதிக்கும் எக்ஸ்பிரஷனா பாடி பிசிக்கலா சரீரத்துல காய்ச்சல் வரலாம். ஸோ காய்ச்சலுக்காக அவர் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கிறாரு. ஆனா இவருக்கு புலப்பட்டுருச்சு கேன்சர்னு சொல்லி. ஆனா கேன்சர் இந்த காய்ச்சலுக்கு இவர் பேராசிட்டமாலும் கொடுத்து ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷனை போட்டு சந்தோஷமா போயிட்டு வாப்பா, நாளைக்கே உன் காய்ச்சல் சரியாயிரும்னு சொல்லி அனுப்புனா அவரை எப்படிப்பட்ட டாக்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நாம அவங்களுக்கு தெரியாது பிரியமானவர்களே, இந்த இவ்வளவு பெரிய தேவ கோபாக்கினையை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியும். அதுலயும் குறிப்பா ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்கிற நமக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் நாம் இதை ட்ரீட் பண்ணாதபடி அவர்களை அனுப்பினோமானால் ஒருவேளை அது ஹார்ஷ் ட்ரீட்மெண்டா இருக்கலாம். ஆனா சரியான டாக்டர் ஒரு ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவன் அன்பினாலே பண்ணுகிறான். அதை நாம் நினைக்கொள்ள வேண்டும். பிகாஸ் ஆஃப் அவர் லவ், அவர்கள் மேல் இருக்கிற அன்பினாலே அவங்க நித்தியமாய் அழிந்து போகும். இந்த கோபாக்கினையில போயிடக்கூடாது என்கிற அன்பினாலே இதை சொல்லிதான் ஆக வேண்டும். அதுபோல நமக்கு நாம் உண்மையான சரியான ஆராதகர்களாய் மாற வேண்டுமானால் ஒவ்வொரு முறை நாம் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வரும்போதும், ஆண்டவரே எனக்கு மேலாக இப்படிப்பட்ட ஒரு கோபாக்கினை இருந்தது என்பதை நாம் நினைத்துதான் ஆக வேண்டும். அருமையானவர்களே, இல்லாட்டா நம்ம எப்படி
அவரை வர்ஷிப் பண்ண முடியும். எப்படி காஸ்பல் நமக்கு ஒரு ஸ்வீட்டான காஸ்பலாக, கிறிஸ்து எப்படி நமக்கு ஒரு ஸ்வீட்டான கிறிஸ்துவாக இருக்க முடியும்? ஒரு மனுஷன் வனாந்தரத்துல டிராவல் பண்ணும்போது அவன் வாட்டர் பாட்டில் எடுக்காம போயிட்டான்னு வச்சுக்கோங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரையிலும் அவன்கிட்டயும் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, வனாந்தரத்துல எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அப்படி அவன் போகும்போது ஒரு 3 மணி 4 மணிக்கு நாக்கெல்லாம் வறண்டு, நாக்கெல்லாம் வெளியே வந்து, கண்ணெல்லாம் வெளியே வந்து, உதடெல்லாம் பிங்கிஷா மாறி அவன் சாக போற நிலைமையில அப்படி நிலை குலைந்து நிற்கும் போது இதோ தண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டிலோட ஒருத்தன் வந்தான்னா அது அவனுக்கு நற்செய்தி, அது அவனுக்கு நற்செய்தி, காஸ்பல். ஆனா வீட்டுல நல்லா தண்ணியெல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு இதோ தண்ணின்னு சொல்லி ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தா அது அவனுக்கு சாதாரண செய்தி. This is gospel. இந்த காஸ்பலை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து அவரை ஆராதிக்க வேண்டுமானால் இந்த கோபாக்கினை குறித்த டீச்சிங் நம்முடைய திருச்சபைகளிலே இருக்க வேண்டும், நமக்கு அல்லது பர்சனலாவது இருக்க வேண்டும். இல்லாட்டா விசுவாசிகளுக்கு இந்த டாக்டரின்னே சொல்றாங்க, டாக்டரின் ஆஃப் த wrath of God. தேவனுடைய கோபாக்கினை குறித்த போதனை எந்த சபையிலே இருக்கிறது அருமையானவர்களே? எனக்கு தெரியாது. This only makes the gospel glorious. இந்த ஒரு காரியம், இந்த கோபாக்கினை தான் சுவிசேஷத்தை மகிமை உள்ளதாக மாற்றுகிறது. சரி, இப்போ கோபாக்கினை என்கிறது தான் கிரேட்டஸ்ட் இஷ்யூ அப்படின்னு பார்த்துட்டோம். அது எதனாலே வருகிறது அப்படிங்கிறது தான் அடுத்த பிரச்சனை. அதுவும் தமிழ் வேதாகமத்தில் அதுதான் முதல் வார்த்தையாக வருகிறது. அது ரொம்ப முக்கியமான காரியம். அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. அகைன் நம்ம பொதுவாக காஸ்பல் சொல்லும் போது, போன வாரத்துல கூட ஒரு சுவிசேஷ பிரகடனம் அல்லது சுவிசேஷத்தை பற்றிய ஒரு செய்தியை நான் பார்த்தேன். இதுதான் சுவிசேஷம் என்று அவங்க ஆரம்பிச்சிருந்ததுமே அது ஒரு நல்ல இவாஞ்சலிக்கலான ஒரு குரூப்ல இருந்து வந்திருந்தது. பாவத்துல இருந்து தொடங்கியிருக்காங்க. மனுஷன் பாவியா இருக்கிறான், அந்த பாவத்திலிருந்து அவனை மீட்கும்படியாக இயேசு அன்போடு கூட வந்தார். That is not gospel. That's a part of the gospel. இடையில போறது. அருமையானவர்களே, இந்த பாவம் ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் நீங்க தனியாக எடுத்தீங்கன்னா இது ஒரு கரசியாக பெரிய பாவம் என்பது ஆண்டவருக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பாவம் எங்கே தொடங்குகிறது அல்லது உண்மையான பாவம் என்றால் என்ன? நாம பாவம் அப்படின்னு சொன்ன உடனே நாம இந்த நான் குறிப்பிட்ட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை சொன்னவர்களோ இல்லாவிட்டா நாமோ இல்லாவிட்டா நானோ ஒரு இடத்துல சொல்லுகிறோமே என்றால் இயேசு உங்களை பாவங்களில் இருந்து உங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய மனசுல இருக்கிறது என்ன? டிஸ்கஷன் மாதிரி வச்சா நல்லா இருக்கும். குடியே கெடுக்கும். இந்த என்ன நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பீர்களே ஆனால் உங்களை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்துல சண்டை இருக்காது, நீங்க உங்க மனைவி அடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு பைசா மிச்சமாகும், நீங்க நல்லா வாழலாம். சுத்தி அங்கதான் வருது ஒரு டீசென்டான வாழ்க்கை. இப்ப நம்ம ஆண்டவர் உன் கடன் பிரச்சனையை தீர்ப்பார், உனக்கு சுபீட்சமான வாழ்க்கை தருவார் என்று சொல்லல, மாறாக பாவத்தை தான் சொல்றோம். ஆனா பாவத்தை சொல்லுகிற அந்த இன்டென்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒரு டீசென்டான வாழ்க்கையை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அவனுடைய பழக்க வழக்கங்கள் கெடுக்கிறது என்பதை தான் நாம் சொல்லுகிறோமே ஒழிய அவனுடைய உண்மையான பிரச்சனையை இன்னும் நம்ம டீல் பண்ண தொடங்கல. அவனுக்கு மேலே இருக்கிற அந்த கோபாக்கினையினுடைய உச்சகட்டம் எவ்வளவு பெருசு, அதனுடைய காரியத்தை நம்ம டச் பண்ணவே இல்லை. சுத்தி வளைச்சு வாரோம். ஏன்னா நாம அவனை ரொம்ப நேசிக்கிறோம் அப்படிங்கிறதுனால.
இல்லாட்டா அவன் உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டு சுவிசேஷத்துக்கு தூரமா போயிடுவானோ அப்படின்னு சொல்லி நாம பயப்படுகிறோம். அவனை அதிகமாக நேசிக்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் அப்படி அல்ல. சோ அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் நான் சொல்லுகிறேன், இந்த நாம மீன் பண்ணுகிற இந்த பாவங்கள் பிரச்சனை அல்ல. என்ன பிரச்சனை? முதல் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறது தான். ட்ரூத் இஸ் தி ப்ராப்ளம். இதை நீங்க மெடிடேட் பண்ண 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 நான் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனேன். இங்கேதான் தொடங்குகிறது மனிதனுடைய வீழ்ச்சி, இங்கேதான் தொடங்குகிறது. அருமையானவர்களே, இதை நம்ம படிக்கும் பொழுது விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த ட்ரெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். சோ சத்தியம் அல்லது உண்மை, ட்ரூத், அதை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள் என்கிறது தான் பிரச்சனை. அதற்கு விரோதமாக தேவகோபாக்கினை வருகிறது. நாம சொல்லுகிற அந்த குடிப்பழக்கம் அல்லது அடிக்கிறது, சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அதற்கு விரோதமாக அல்ல. பேசிக்கலி அடிப்படையாக சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருக்கு விரோதமாக தேவகோபாக்கினை இவ்வளவு பயங்கரமா வெளிப்பட்டிருக்கிறது. So there starts the problem. அந்த பாவத்தை டைரக்டா, அது பாவம் என்பது ஒரு ஃப்ரூட் தான், ஒரு கனி. சோ கனிகளை நாம தொடுறதை காட்டிலும் கனிகளுக்கு பிறகு வரலாம். ஆனா ரூட் என்ன அப்படின்னா சத்தியத்தோடு கூட அவங்க செய்கிற காரியம். அப்ப சத்தியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதும் போது எதை மீன் பண்ணுகிறார்? முதலாவது அந்த கான்டெக்ஸ்ட்ல இருந்தே 20வது வசனம் 21வது வசனம் 19ல இருந்தே நம்ம வாசிக்கலாம். 19, 20, 21. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் அல்லது சத்தியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மீன் பண்ணுகிற காரியம் என்ன? 20, 21 படிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? எம்பிடிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஆக எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய தேவனாகிய கர்த்தருடைய நித்திய வல்லமை, அவருடைய தேவத்துவம். ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப கிளியரா போட்டிருக்கு. அது எப்படி தமிழ் பைபிள்ல கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருச்சுன்னு சொல்லி தெரியல. His invisible attributes, தேவனாகிய கர்த்தர், sovereign God, சர்வ வல்லமையும் சர்வ ஆளுமையும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய காணப்படாத அவருடைய தன்மைகள், அவருடைய குணாதிசயங்கள், இது தெளிவாக வெளிப்பட்டு இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். இதை அறியாததுதான் பாவம். பாருங்களேன், தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்லா கவனிங்க. அந்த சத்தியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதனுடைய சாராம்சம் என்னென்ன குறிப்புகள் அதில் வருகிறது? ஒன்று, இதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, முதலாவது, மனிதனையும் எல்லா சிருஷ்டிகளையும் படைத்த ஒரு தேவன் இந்த படைப்புக்கு அப்பாற்பட்ட விதத்திலே படைப்புகளை சாராதபடி ஒரு தேவன் இருக்கிறார் என்பது ஒன்று. இரண்டாவது, அவர் நித்திய வல்லமையுடையவர். ரெண்டு, நித்திய வல்லமை என்றால் அவர் மகிமையுடையவர். அது நமக்கு தெரியும். மகிமையினுடைய விளக்கத்துக்குள்ளே தேவ வல்லமை வருகிறது என்று. இந்த தேவனாகிய கர்த்தர் மகா மகிமையுடைய தேவனாகிய கர்த்தர்,
அவருடைய இன்விசிபிள் ஆட்ரிபியூட்ஸ், அவர் அநேக காணக்கூடாத நல்ல தன்மைகளை படைத்தவராய் இருக்கிறார் என்பது இந்த 3 காரியங்கள் தெளிவாய் காணப்படும் என்று சொல்கிறார். 21வது வசனத்துல அதனுடைய ரெஸ்பான்ஸ், இப்படி ஒரு மகிமையான தேவன் காணப்படாத குணாதிசயங்களோடு இருக்கும்போது, படைத்த தேவனாக இருக்கும்போது, அவர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவராக இருக்கும்போது, நேச்சுரலா மனிதனுக்குள்ளே இருந்து எழும்ப வேண்டிய ஒரு காரியம் அந்த தேவனை அறிவதும். நல்லா பாருங்களேன், இது நம்முடைய ஃபர்ஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும், சோ தேவனை அறிவது தேவனுடைய முதலாவது இன்டென்ஷன். மனிதனிலே எதிர்பார்க்கப்படுகிற ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்க வேண்டும்? தேவனை அறிய வேண்டும், அவரை தேவன் என்று அக்னாலெட்ஜ் பண்ண வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். பின்னால கீழே பார்க்கும்போது ஸ்தோத்தரியாமல் இருந்து அப்படின்னு வரும். அதே இதுலதான் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் செய்வார்கள். சோ இந்த ஃபர்ஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் இதுதான் ட்ரூத், சத்தியம். ஆனா நல்லா நீங்க கவனிச்சு பாருங்களேன், விசுவாசிகள் என்று சொல்பவர்களுக்குள்ளும் நான் MPTCல 17 சென்டர்ஸ்க்கு போயிருக்கேன். 17 இந்த ஒரு சத்தியம், இந்த ஒரு சத்தியத்தினால எக்ஸைட் ஆகிற பீப்புள், மகிழ்ச்சி அடைகிற பீப்புள், சந்தோஷமா இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மிக 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 சுத்தி சுத்தி சுத்தி. திஸ் இஸ் த ஒன் ப்ராப்ளமேட்டிக் லெசன். ஏன் சுத்தி 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 தேவன் தன்னை மகிமைப்படுத்துவது நம்முடைய மகிழ்ச்சிக்கு தான்ங்கிற பாயிண்ட் வாரது வரைக்கும் they'll be just, அது நான் நிறைய பேருடைய எக்ஸ்பிரஷனை பார்த்திருக்கிறேன், நிறைய பாஸ்டர்ஸோட எக்ஸ்பிரஷனை பார்த்திருக்கிறேன். அவங்களுக்குமே அதை ஒத்துக்கொள்ளவே முடியல. தேவன் அப்போ பெருமை பிடிச்சவரான்னு கேட்ட பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க பிரியமானவர்களே. எதை சொல்ல வருகிறேன் என்றால், the truth, சத்தியம் என்பது ரட்சிக்கப்பட்டவனுக்கோ ரட்சிக்கப்படாதவனுக்கோ ஹியூமன் டெண்டன்சி, no, we don't need such a God. அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான். எனக்கு மேலே வல்லமையுடைய ஒரு தேவனாகிய கர்த்தரா, ஒரு 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 பீயிங்கா, that cannot be. He should be supreme. நானா சுப்பீரியரா இருக்க வேண்டும். அதுதான் அந்த fallen nature, விழுந்து போன மனுக்குலத்தினுடைய அந்த இருதய நிலை. இதை நம்முடைய இருதயத்திலிருந்தே நாம அதை ஸ்டடி பண்ணுகிறது ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. ஸோ இந்த வானத்தில் உள்ள காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஒரு குறிப்போட நம்ம முடிச்சிடலாம். ஸோ அருமையானவர்களே, ஸ்டடீஸ் ஆஸ் மிஷனுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். பாட புஸ்தகங்கள், அதாவது பாடங்கள் ஒரு மிஷனாக மாறுகிறது என்பதற்கு ஒரு ஒரு க்ளூ. இதை வைத்து நீங்கள் அழகா உங்களில் சிலர் டெவலப் பண்ண முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஆண்டவர் நம்மள இந்த வானசாஸ்திரம், அது என்ன சொல்றது, அஸ்ட்ரானமி படிக்க சொல்லுகிறார். ஆச்சரியமா பாக்குறீங்களா? ஒரு சிலருக்கு வசனம் தெரியும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், இதுவும் உங்களுடைய குறிப்புல இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்க எழுதிக்கலாம், ரொம்ப முக்கியமானது. ஏசாயா 40வது அதிகாரம் 26வது வசனம். நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே தேவனாகிய கர்த்தர் தாமே டைரக்டா மனுஷனோடு பேசுகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தாமே சொல்லுகிறார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். Just look and see அப்படின்னு சொல்றார். எதை பார்க்க வேண்டும்? அவைகளை சிருஷ்டித்தவர் யார்?
வானத்தை ஏறெடுத்து என்னத்தை பார்க்க சொல்லுகிறார்? அடுத்த கேள்வி. அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே, அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. ரீசெண்டா நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செகண்டும் 4800 பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் பெயர் சொல்லி அவைகளை அழைக்கிறவராமே, இவைகளை பாருங்கன்னு சொல்றாரு. அது என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? இதை நீ ஸ்டடி பண்ணு, அதுக்கு தான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி, அதுதான் ரோமர்ல நம்ம படிச்ச காரியம். சோ இப்படியெல்லாம் நான் வானத்திலே காரியங்களை படைத்து வைத்திருக்கிறபடினாலே மனுஷன் போக்கு சொல்ல இடம் இல்லை, எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படி போய் சொல்லல, எவ்ரிபடி நோஸ். அநேகர் நினைக்கிறாங்க இந்த சுவிசேஷத்தை நான் போய் சொல்லணும், கண்டிப்பா நாம் ஜாதிகளுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். பட் God has a specific scheme. அவர் ஒருவரையும் சாட்சி இல்லாமல் விடுகிற தேவன் அல்ல. அவர் அநீதர் அல்ல, அவர் அநீதியான காரியத்தை செய்கிறவர் அல்ல. இவர்களுக்கு தான் சுவிசேஷம் சொல்லப்பட்டது, எனக்கு சொல்லப்படவில்லை என்று ஒருவனாயினும் அவர் மேலே அந்த நாளிலே குற்றம் சுமத்த முடியாத முறைமையிலே தான் செய்வார். அவருடைய ஞானம், அறிவு ஆகியவைகள் எவ்வளவு பெரியது! So amazing. இவைகளெல்லாம் சாட்சியாக வைத்திருக்கிறார். மனிதன் ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய மனசாட்சியிலே இது நன்றாக தெரியும். These are all powerful beings. இது வர வேண்டுமானால் என்னால முடியாது, நானா பார்க்கிற பீயிங்ஸ் எல்லாவற்றிலும் மேலானது. இவைகளெல்லாம் இப்படி ஷைன் ஆக வேண்டுமானால், இப்படி எக்ஸிபிட் ஆக வேண்டுமானால், இதெல்லாம் படைத்த என்னை காட்டிலும் ஞானத்தில் மிகுந்த, வல்லமையில் மிகுந்த ஒரு தேவன் உண்டு என்பது அவனுக்கு மனசாட்சியிலே தெரியும். ஆனா பிரச்சனை என்ன? அவன் அங்கே போக விரும்பவில்லை. இது ஆண்டவருடைய இன்விசிபிள் கேரக்டர்ஸ் சொல்லுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது எப்படி? அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், ஞானம் உள்ளவர் என்பதை மாத்திரமல்ல, அவருடைய காணாத குணங்களையும் அவைகள் சொல்லுகிறது. எவ்வளவு கேரிங் காட் இல்ல, நமக்கு தண்ணியை கொடுக்கிறார், காற்றை கொடுக்கிறார், இந்த பூமியை ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் அதை வைத்து அதை சுற்றும்படியாய் வைத்திருக்கிறார். அதுல ஒன்றும் நேர்ந்து விடாதபடி இது அவருடைய கருணையை காண்பிக்கிறது அல்லவா? அப்படிதான் வேதம் சொல்கிறது. ஏசாமி பாட்னி படிக்க சொன்னாரு இல்ல, தெரியாத மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் Studies as mission. மிஷன்னா தேவனை பார்ப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும். அதோட லிங்க் பண்ணி பாருங்க அருமையானவர்களே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனம். ஆகாயத்து பட்சிகளை நீங்க கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வேஷன் எங்க நடக்கும்? லேப்ல நடக்கும். லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். அதுதான் ஆண்டவர் செய்ய சொல்றாரு. இயேசு சொல்லுகிறார், நீ ஜுவாலஜி படி. ஜுவாலஜி சாதாரணமா படிக்காத. ஏசாயால நம்ம விட்டுட்டோம். ஆக்சுவலா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அஸ்ட்ரானமி அந்த ஏசாயால நம்ம படிச்ச அந்த வசனத்துல பாதியை நம்ம விட்டுட்டோம். பட் ஆனா அது என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பாரு, இதெல்லாம் பார்த்துட்டு go beyond that, என்னை பாரு அப்படிங்கிறது தான் அதனுடைய சாராம்சம். அதே மாதிரிதான் இங்க இயேசு சொல்லுகிறார், நீ ஜுவாலஜியை சும்மா படிக்காத, நீ அதை ஆராய்ந்து படிச்சு நீ அதுல பட்டம் பெற்று நீ நாம என்ன செய்கிறோம், அதை வச்சு ஏதாவது வேலை கிடைக்குமா, நம்ம பணம் சம்பாதிக்கலாமா, இப்படிதான் பாக்குறோமே ஒழிய அது செல்ஃபிஷா எப்படி மாத்திட்டோம்னு பாருங்க. ஏசாமியர் சொல்றாரு, நீ ஜுவாலஜி ஆராய்ந்து படிச்சினா அதுல இருந்து உனக்கு என்ன படிக்கணும்னா, அந்த 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 ஆகாயத்து பட்சிகளையும் விலங்குகளையும் பார்க்கும்போது
Go beyond that and see a father. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பார். Go beyond observation and see a heavenly Father who is caring towards his creations. அவருடைய அந்த கிரியைகள், குறிப்பா மனுஷனை அவர் எவ்வளவு நேசிக்கிறார், கருணையுள்ள கடவுள் என்பதை நீ பார், அதுக்கு நீ படி அப்படின்னு சொல்றாரு. ஸ்டடி இஸ் as mission. 28வது வசனம். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். எப்படி வளருதுன்னு பாருங்க. நேஷனல் ஜியோகிராஃபியில நான் ப்ரீ யூனிவர்சிட்டியில முதல் கிளாஸ், எனக்கு பாட்னி கிளாஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஹிபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ், அந்த செம்பருத்தி பூவை எங்க ப்ரொஃபசர் டேபிள்ல வச்சுட்டு அப்சர்வ் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அப்சர்வ், அதுதான் இயேசு சொல்றாரு. அப்சர்வ் பண்ண, கவனித்து பார். PhD வர படி, ஆனா நீ படிக்க வேண்டியது என்ன? 29வது வசனம். உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் அது இயேசு சொன்னது. This is Jesus saying. சாலமோனுடைய அந்த மகிமையான ட்ரெஸ்ஸஸ், சாப்பாடு, அரண்மனையினுடைய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஷேபா நாட்டு ராஜஸ்திரி வந்தார். இயேசு சொல்றாரு, அவன் கூட தன்னுடைய சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல ஆகிலும் அந்த அளவுக்கு நாம அப்சர்வ் பண்றோமா? அந்த அன்னைக்கு சுதர்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த சிட்டுக்குருவி இல்லை, அது என்ன குருவி, இவ்வளோ பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். பட் இவ்வளோ வெரைட்டிஸ் அண்ட் வெரைட்டிஸ், அது நீ உண்டிப்பா பாரு. பேர்ட் வாட்சர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, பட் பேர்ட் வாட்சிங்கோட நிப்பாட்டிடாத, ஜுவாலஜி படிக்கிறதோட நிப்பாட்டிடாத, இந்த காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்றதுன்னு சொல்லி கவனிக்கிறதோட நிப்பாட்டிடாதீங்க. 30வது வசனம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து அவ்வளவு ஷார்ட் லிவ்ட் பிளான்ஸ், அதுக்கே அந்த காட்டு புல்லுக்கு தேவன் இப்படி உடுத்துவிப்பாரானால், God, the invisible attribute பாருங்களேன், அவைகளுக்கே அவர் இப்படி இப்படி கலர் கலரா உடுத்து வைத்து அவர் அழகு பார்ப்பாரே. ஆனால் உங்களுடைய இந்த பிசிக்கல் நீட்ஸ்க்காக அவர் கேர் பண்ணுறது அதிக நிச்சயம். Go beyond that. Worship him. ஆனா நம்ம இதை விசுவாசிகளுமே நம்ம செய்ய மாட்டோம்ல. ஏன்னா நம்முடைய இருதயத்துல அந்த ஃபாலன் நேச்சர் இருக்கு பாத்தீங்களா, அது அது இதை எப்படி ஒரு விக்கிரகமாக மாற்றலாம், இந்த படிப்பை எப்படி விக்கிரகமாக மாற்றலாம், இதை என்னுடைய சுயநலத்திற்காக எப்படி பயன்படுத்தலாம், இப்படிதான் செய்கிறது. அதனாலதான் நான் MPTCல சொல்லியிருக்கிறேன், யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உருவான போது எல்லா பல்கலைக்கழகங்களிலுமே சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் தியாலஜி, அதை சுத்திலும் தான் பயாலஜி, பாட்னி, அஸ்ட்ரானமி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். அதுக்கு என்ன, இது எல்லாவற்றையும் படியுங்கள். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய முடிவு என்ன, ஃபைனல் கோல் என்ன? See God, the creator, அவருடைய நித்திய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய அந்த இன்விசிபிள் கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. Worship him. Worship him. ஜெபம் பண்ணலாமா? அந்த பாடலினுடைய ஒரு கவியை மாத்திரம் நம்ம பாடி யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். நம்ம முதல்ல பாடல